அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நம்மை பரிசுத்தமாக்கும் இயேசு என்ற தியானத்தினுடைய பாகம் 11 இன்றைக்கு நாம் தொடரப்போகிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி புது சிருஷ்டிகளாய் வாழ்வதற்கு வேதம் போதிக்கிற 3 படிகளை நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். அது என்னது? முதலாவது ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிந்து கொள். அதுக்கடுத்தது 2வது படி 11வது ரோமர் 6:11 சொல்லுகிறது, சத்தியத்தின்படி எண்ணிக்கொள். 3வது ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி செயல்பட உன் சரீரத்தின் அவயங்களை ஒப்புக்கொடு. அப்போது இதை இப்படி டியூன் மாதிரி சிம்பிளாக அப்படி சொல்லலாம் பாருங்க. 6:6:6 அறிந்து கொள், 6:6:11 எண்ணிக்கொள், 6:6:13 ஒப்புக்கோடு, இதன்படி செய்தால் நீ பரிசுத்தமாவாய். அல்லேலூயா. 6:6 அப்படிங்கிறது ரோமர் 6ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டின் 6வது புஸ்தகமாகிய ரோமர்னுடைய 6ஆம் அதிகாரம், அதிலே 6வது வசனம். அதான் முதல்ல 6:6:6 பாடினோம். அடுத்தது 2வது புதிய ஏற்பாட்டின் 6வது புஸ்தகமாகிய ரோமர்னுடைய அடுத்தது 2வது 6 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், 6:6:11 எண்ணிக்கொள். அடுத்தது 6:6:13 வசனம், ஒப்புக்கோடு. இப்படியாக நீங்கள் எளிதில் இதை என்ன செய்யலாம், ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 6:6:6 அறிந்து கொள், 6:6:11 எண்ணிக்கொள், 6:6:13 ஒப்புக்கோடு, இதன்படி நீ செய்தால் பரிசுத்தமாவாய். அல்லேலூயா. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே முதல் படியாகிய சத்தியத்தை அறிந்து கொள், இதை நாம் தெளிவாக தியானித்தோம். கடந்த வாரத்திலிருந்து சத்தியத்தின்படி எண்ணிக்கொள் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடரப்போகிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு 2 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த சத்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை தான் நாம் என்ன செய்கிறோம், கடந்த வாரத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். பாருங்கள், இன்னொரு வசனமும் வாசித்தலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முன்பகுதி வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இதை தான் பார்த்து வருகிறோம். எப்படி மனுஷனுடைய நடக்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால், முதலாவது அவனுடைய இருதயத்தின் நினைவிலே ஒரு மாற்றம் என்ன செய்யணும், வரணும். பாருங்கள், நாம் நோவாவின் நாட்களில் ஏன் அன்றைக்குள்ள நாட்களில் எல்லாரும் மிகுந்த பொல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று வாசிக்கும் போது வேதம் அங்கே ரொம்ப ஆண்டவர் அதை குறித்து அழகாக சொல்கிறார் பாருங்கள். அதனோட காரணத்தை உங்களுக்கு வாசிக்கிறத ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 5வது வசனத்திலிருந்து, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் நோவாவின் நாட்களில் பாவம் ரொம்ப பெருகி இருந்ததான், அதுக்கு காரணத்தை நல்லா கவனிங்க பாருங்க. இங்கே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் என்ன செய்யுதான், பெருகி இருந்ததான். அதுக்கு காரணம் என்ன? வசனத்தின் 2வது பகுதியில் கர்த்தரே சொல்றாரு, அவன் இருதயத்தின், நல்லா கவனிங்க, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே.
அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த வசனத்தை நீதிமொழிகள் 23:7 இணைச்சி சொல்லுவோம். அப்போது பாருங்கள், ஏன் நோவாவின் நாட்களில் ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்ததுனால அவர்கள் வாழ்க்கையும் அப்படியே என்ன செய்தது இருந்தது. அப்போது இப்படி பொல்லாதவர்களாக இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கை இப்போ பரிசுத்த வாழ்க்கையாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையாக, தேவனுடைய அன்பின் சுபாவத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கையாக மாறணும்னா அப்போ எங்கே மாற்றம் வரணும்? இப்போது அவனுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் தேவனுடைய சிந்தையின்படி சிந்திக்கிறவர்களாக இருந்தால் அவன் நடக்கையும் அப்படியே என்ன செய்கிறோம்? மாறிவிடும். அதை தான் இப்போ ரோமர் 6:11 நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறோம். ரோமர் 6:11 அப்போ நம்ம பரிசுத்தமாகணும்னா என்ன சிந்திக்க வேண்டும் என்று வேதம் அழகாக என்ன செய்கிறது? சொல்லித்தருது பாருங்கள். நல்லா கவனிங்க. நித்தமும் பொல்லாதவர்களாக இருந்த ஒருவனுடைய வாழ்க்கை இனி நித்தமும் பரிசுத்தமாக மாறணும்னா அவனுடைய இருதயத்தின் சிந்தை நித்தமும் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? ஆண்டவர் சொல்லித்தரார் பாருங்க. ரோமர் 6:11 எப்பா நீ எப்படி சிந்தி உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், அடுத்து சொல்கிறார் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறவன், நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவன், நான் தேவனுக்காக வாழுகிறவன், நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி, கிறிஸ்துவோடு கூட பழைய மனுஷனுக்கு மரித்து விட்டேன், நான் இயேசுவோடு கூட சிலுவில் என்னோட பழைய மனுஷன் அறையப்பட்டு இயேசுவோடு கூட மரித்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபோது நானும் அவரோடு கூட எழுப்பப்பட்டு எப்படியாக கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டுட்டேன். பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, அதனால் பாவத்துக்கு மரித்துட்டேன். இப்போது இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல எப்பொழுதும் தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறவன் என்று சொல்லி எப்பொழுதும் சிந்திக்கிறவர்களாய் நாம் மாறும்போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, இப்போ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் என்ன செய்யும்? உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான சத்தியம் பாருங்களேன். ஏனென்றால் கடந்த காலத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கடந்த ஒரு 50 வருஷ கிறிஸ்தவ சரித்திரத்தை நம்முடைய இந்திய தேசத்துலலாம் எடுத்திங்கன்னா, தமிழ்நாட்டிலலாம் எடுத்திங்கன்னா, இங்கே தான் திருச்சபையில் கடந்த கால மனுஷர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா பாருங்கள், நம்ம பரிசுத்தமாகணும்னா என்ன சொல்லிட்டாங்க? உலகத்தாரை போல் நீ சரீரத்தை ஒடுக்கணும், சரீரத்தை நல்லா பாஸ்டிங் பண்ணி ஒடுக்கு, சரீரத்தில் இதை செய்யாத அதை செய்யாத. இப்படி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா சரீரத்தில் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நாம் கடந்த காலத்திலலாம் பார்க்கும்போது அநேகர் வெளியில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் இயேசு நாட்களில் உள்ள பரிசேயர்களை போல் வெளியில் என்ன செய்தாங்க பார்த்திங்கன்னா, கடந்த காலத்தில் கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் பரிசுத்தமாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய இருதயமோ பரிசேயர்களை போல பொல்லாததாக என்ன செய்து இருந்தது. பல இச்சைகளாலே, பல உலக ஆசைகளாலே கட்டப்பட்டவர்களாக தான் என்ன செய்தாக இருந்தாங்க. பல கசப்புகள், பல கிளேசம், மன விரக்தி, இப்படி தான் பல தேவ ஜனங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்ததை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம் பாருங்கள். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கடந்த காலத்தில் ஏன் அதெல்லாம் சரியாக போதிக்கப்படல பாருங்கள். அந்த நாட்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற சத்தியத்தின் அறிவு கிடையாது பாருங்கள். அன்றைக்கெல்லாம் ரொம்ப குறைந்த ஆவிக்குரிய அறிவு தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு இருந்த அந்த குறைந்த அறிவிலே கர்த்தருக்கு உண்மையாக என்ன செய்தாங்க? வாழ்ந்தாங்க. கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 2026 வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள்லாம் ரொம்ப பாக்கியவானுங்க. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டிமார் அறிந்து கொள்ளாத வேத சத்தியத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் தம்முடைய சபைக்கு அவர் என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டிருக்கிறார். சத்தியத்தின் வெளிச்சத்தினுடைய தெளிவை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு பாக்கியமான சந்ததி பாருங்கள். ஆனால் இன்னொரு வேதனையான காரியம்னா, இன்றைக்கி இவ்வளவு சத்தியத்தின் அறிவை பெற்றாலும் கூட பாருங்கள்,
தேவ ஜனங்கள், இன்றைக்குள்ள தேவ ஜனங்கள் மத்தியில் அன்னைக்கு இருந்த அர்ப்பணிப்பு என்னது இல்லை. அறிந்த சத்தியத்தில் உண்மையாக என்ன செய்யலை, வாழலை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் மிகவும் தவறுகிறவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. வழி தப்பி நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸுக்கு போனோம்னா கிறிஸ்தவங்க தான் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு காலம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் மாறி போச்சு. ஒரு ஆஃபீஸுக்கு போனால் கிறிஸ்தவங்களும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போல் உண்மையற்றவர்களாக தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படி காலங்கள் என்ன செய்து விட்டது. இன்றைக்கி திருச்சபைக்குள்ளே நம்ம பார்க்கும்போது பாவம் பெருகிவிட்டது. உலக ஆசை இச்சைகள் உள்ளே வந்து விட்டது பாருங்கள். அப்போது அதனால தான் ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். மெய்யான பரிசுத்தத்துக்குள்ள நம்மை வழிநடத்த விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே. அதற்காகத்தான் ஆவியானவர் தம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு மிக தெளிவான விதத்திலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல, காதுள்ளவன் என்ன செய்ய கடவன், கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்டு இது உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொண்டால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது உங்கள் வாழ்க்கையில் மெய்யான மாற்றத்தை என்ன செய்ய உண்டு பண்ணும். நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் பாருங்கள், நான் ஞாபகம் இருக்குது, பரிசுத்தனோடனே ஏதோ பல்ல கடிச்சிட்டு எது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு பாருங்கள். என்னமோ சரீர பலத்தில் எப்படி பரிசுத்தனா அது ஏதோ சரீரத்துக்கு அடுத்தது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இங்கே வேதத்தை வாசிக்க தான் தெரியுது, முதல்ல பரிசுத்தங்கிறது முதல்ல என்ன செய்யணும், இருதயத்தின் சிந்தையில் என்ன செய்யணும், வரணும் பாரு. இருதயத்தின் சிந்தையில் ஒரு மாற்றம் வரும்போது பாருங்கள், செயலில் பரிசுத்தம் என்ன செய்யுது, வர ஆரம்பிச்சிருது. நடக்கையில் ஒரு மாற்றம் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது மெய்யான மாற்றத்தை எப்படி உண்டு பண்ணுறது, அதை பற்றி தான் இப்போ ஆவியானவர் நம்மோடு என்ன செய்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், என் மகனே, என் மகளே, நீ பரிசுத்தமாக விரும்புறியா? நாம் குறிப்பாக வாழுகிற இந்த நாட்களில் பாருங்கள், சோதனை உச்சகட்டத்தில் என்ன செய்திருக்கு. ஏன்னா கையில் எடுத்த செல்ஃபோனில் பாருங்கள் எத்தனையோ ஆப்ஸ் இருக்குது, செயலிகள் இருக்குது. சில நேரம் செயலிகளை நம்ம சும்மா தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், நன்மையான விதத்தில் தான் பயன்படுத்தி. ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கேருந்து தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருமோ தெரியாது, நம்மளை சோதிக்கிறதுக்கு அது என்ன செய்து வருகிறது. டிவியில் நல்ல கிரிக்கெட்டை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற பேரில் அதில் சில தகாத காட்சிகளை என்ன செய்வாங்க, உள்ளே கொண்டு வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சோதனை நிறைந்த ஒரு மிகுந்த சோதனை நிறைந்த ஒரு கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தியத்தின் வெளிச்சம் இந்த கடைசி காலத்தில் ஏன் அளவில்லாமல் பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சோதனை நிறைந்த காலத்திலே நீங்கள் அவைகளை ஜெயிக்கிறவர்களாய் வாழும்படி, நீங்கள் தேவனுடைய பரிசுத்த சுபாவத்திலே பங்கு கொள்கிறவர்களாய், அதிலே நடக்கிறவர்களாய் மாற்றும்படி தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசி வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா, இப்படிப்பட்ட சத்தியத்தின் வெளிச்சத்தை பாருங்கள், நம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலலாம் கேட்கல, அப்பா காலத்தில் கூட இதெல்லாம் கேட்கல. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்யான மாற்றத்தை அனுபவிக்கணும்னா பாருங்கள், அது உங்களால் என்னது முடியாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் என்பது அது மனுஷனில் ஆரம்பிக்கிறது அல்ல, அது தெய்வத்தில் ஆரம்பிக்கிறது. தெய்வம் என்னை பரிசுத்தமாக்குவதற்காக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அது எங்கே செய்திருக்கிறார், சிலுவையிலே செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் மாற்றம் என்பது சிலுவையிலே இயேசு என்ன செய்தார் என்பதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும்போது, அறிந்து அதை தன்னுடைய சிந்தையாக மாற்றும் போது தான் அவனோட வாழ்க்கையில் மாற்றமே என்ன செய்கிறது, வருகிறது. அதை தான் இங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். மாற்றம் எப்படி வருகிறது,
வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு ஏதுவான மாற்றம் எப்படி வருது? இப்படி தான் வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு எனக்காய் சிலுவையில் என் பாவத்திற்காய் மரித்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற மகத்தான செய்தி என்ன தெரியுமா? இயேசு மட்டும் சிலுவையில் மரிக்கலை. இப்போ இயேசு விசுவாசிக்கும் போது என்னுடைய பழைய மனுஷனும் அவரோடைய கூட சிலுவையில் அறையப்பட்டு என் பாவ சுபாவத்திற்கு நான் அவரோடைய கூட மரித்து இப்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். என்னோட உள்ளான மனுஷன்லே ஒரு புது மனுஷனாய் நான் உயிர்த்தெழுதல் அடைந்து பாருங்க, எனக்குள்ளே ஒரு புது சுபாவமுடைய மனுஷனாய் நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் என்ன செய்கிறேன்? பரிசுத்த ஆவியினால் பிறக்கிறேன். இதுதான் தேவ பிள்ளைகளே வாழ்க்கையிலே மாற்றத்தை என்ன செய்கிறது? உண்டு பண்ணுகிறது. அப்போது நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில் பாருங்கள், கோவப்படுகிறதுலேருந்து பாருங்கள் சாந்தமாக மாறணும்னா, வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த தேவனுடைய நற்குணங்களில் நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா அதுக்கு ஒரே வழி பாருங்கள், அது உங்களால் முடியாது. அதான் பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்ய ஆகும்? பரிசுத்தமாகுதல் பரிசுத்தாவின் பலனால் தான் என்ன செய்கிறது? உண்டாகிறது. பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ ஆவியானவர் தான் நம்மோடு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? என் மகனே, என் மகளே, நீ என்ன பண்ணு? நீ கிறிஸ்துவுக்குள் அனுபவித்திருக்கிற அந்த மாற்றத்தை உன் எண்ணமாக, சிந்தையாக என்ன செய்ய கொண்டு வா. இயேசு பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். இப்பொழுது அவர் உயிர் தெழுந்த பிறகு என்றென்றும் பிதாவினோட வலது பார்சத்தில் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ரோமர் 6:10 அதை சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், அப்படியே நீங்களும் என்ன பண்ணு? அதே சிந்தையை கொண்டு வா. நானும் இயேசு கிறிஸ்துவோடு என்னோட பழைய பாவ சாபத்துக்கு மரித்து விட்டேன். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட புது மனுஷனாக்கப்பட்ட நான் இப்பொழுது என்றென்றும் தேவனுக்கென்று என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறவனா வாழுகிறேன் என்ற அந்த எண்ணத்தை என்ன செய்ய கொண்டு வான்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்கள், அந்த சிந்தை வந்த உடனே வாழ்க்கையில் பாருங்கள், பெரிய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரேடிக்கல் சேஞ்ச், பெரிய மாற்றம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. பாருங்கள், இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் 2 எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம். பார்த்து இந்த செய்தியை என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போகிறோம். முதல் எடுத்துக்காட்டு, இந்த சிந்தையை நாம் மனதிலே கொண்டு வரவில்லை என்றால் எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டாலும் எப்படி தோற்றவர்களாக தான் வாழ்வோம். இந்த சிந்தையை நம்மளோட மனதில் கொண்டு வந்து விட்டால் அது எப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு அது நம்மளோட வாழ்க்கையை வெற்றியை கொண்டு வருகிறது என்பதை 2 சம்பவங்கள் மூலம் பார்க்கலாம். பாருங்கள். முதலாவது, எகிப்திலிருந்து மோசேயின் தலைமையில் புறப்பட்டு வந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏன் ரட்சிப்பை அனுபவித்தாலும் ஏன் தோற்று போனார்கள்? பாருங்கள், அதுக்கு காரணத்தை எண்ணாகமும் 13ஆம் அதிகாரம், எண்ணாகமும் 13ஆம் அதிகாரத்தினுடைய பாருங்கள் 32, 33வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளைகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இது என்ன சம்பவம்? இஸ்ரேல் ஜனங்கள் இப்போது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து வனாந்தரத்தின் வெளியே பயணம் பண்ணி இப்போது கானான் தேசத்தின் எல்லையாகிய காதேஸ் பர்னியா என்ற அந்த ஊருக்கு என்ன செய்யிட்டாங்க? வந்துட்டாங்க. இனி அவங்க என்ன செய்ய வேண்டியதான்? கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டியதான். அதுக்கு தான் கர்த்தர் அவங்கள என்ன செய்கிறாரு? மோசேயின் தலைமையில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இப்போது பாருங்கள், தேசத்தை சுற்றி பார்க்கும்படி பாருங்கள், மோசே ஒரு 12 பேரை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இந்த 12 பேரில் காலேப், யோசுவா தவிர 10 வேவுகாரர்களும் என்ன பண்ணுறாங்க? அந்த சுற்றி பார்த்த கானான் தேசத்தை குறித்த ஒரு துர்ச்செய்தி, அதாவது ஒரு தப்பான செய்தியை ஜனங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? பரப்புகிறாங்க. என்ன பரப்புகிறாங்க? பாருங்கள்,
அங்கே கானான் தேசத்தில் பாருங்கள் நிறைய ராட்சசதர்லாம் என்ன செய்தாங்க இருந்தாங்க. அப்போது அவங்களெல்லாம் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்துட்டு அந்த தேசத்தில் ராட்சசதர்லாம் இருக்கிறாங்க, நாம் அதனால் என்ன செய்ய முடியாது, அந்த தேசத்தெல்லாம் நம்ம சுதந்திரிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் என்ன செய்தோம் இருந்தோம். வேவுக்காரில் 12 பேரில் 10 பேர் போகிறாங்க. போகிறதுல அவங்க அந்த ராட்சசதர்லாம் பார்க்குறாங்க. ஏனாக்கியர் என்ற அந்த ராட்சசதர்லாம் பார்க்குறாங்க. இவங்க பின்னணியிலேருந்து தான் பாருங்கள் கோலியாத்து என்ன செய்கிறார் வரார். அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த ராட்சசரை பார்த்த உடனே இந்த 10 பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த தேசம் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் கொண்ட தேசம், ராட்சசதர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவங்க மனதில் என்ன செய்கிறாங்க, ஒரு சிந்தையை கொண்டு வராங்க. நம்ம அவங்க பார்வையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தையை என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அவங்க மனதில் என்ன சிந்திச்சாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். சொல்கிறாங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் என்ன செய்தோம் இருந்தோம். என்னையும் அவங்களையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். ஒப்பிட்டு பார்த்தபோது அவங்க முன்பாக நாங்கள் ஒரு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதோட சொல்லியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காரு பாருங்க. அதையும் தாண்டி சொல்கிறாங்க, அவர்களுடைய பார்வையிலும் அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், மற்றவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்று இந்த மனுஷர்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம் விடுதலையாக்கின ஜீவனுள்ள தேவனாகிய ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனுடைய தாசர்கள் என்ற அந்த ஒரு அறிவு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லாததுனால, தேவனாகிய கர்த்தர் பார்வோனின் கையிலிருந்து விடுவித்தவர் இப்பொழுது இந்த கானான் தேசத்து ராட்சசர் கையிலிருந்து எங்களை விடுவித்து அவர்கள் மேல் எங்களுக்கு ஜெயத்தை தருவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த சத்தியத்தின் அறிவு இவர்களுக்கு இல்லாததுனால பாருங்கள் இவங்க என்ன செய்தாங்க, அந்த சத்தியத்தின் அறிவின்படி அவங்க அதை உணராமல் அடுத்தது அதன்படி அவங்க சிந்திக்காததுனால இப்போ பாருங்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இயற்கை மனிதனுடைய எண்ணங்களின்படி சிந்திக்கிறாங்க. இயற்கையாக அவங்கள பார்க்குறதுனால என்ன ஆகுது, இப்போ பாருங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி போகிறது. அந்த கானான் தேசத்து குடிகள் ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் தங்களை வெட்டுக்கிளிகளை போல் பார்க்குறது மட்டும் இல்லை, அவர்களும் இவங்களை அப்படி தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக மாறி கடைசியில் இவங்க பாருங்கள் அவிசுவாசம், இவங்களுக்குள்ளே இந்த 10 பேருக்குள்ளே அவிசுவாசம் உண்டானது மட்டும் இல்லை, இவர்கள் பேசிய வார்த்தையின் மூலம் இஸ்ரேல் தேசத்தின் அந்த எகிப்திலேருந்து வெளியே வந்த கிட்டத்தட்ட அந்த 20 லட்சம் ஜனங்களுக்குள்ளேயும் இதே அவிசுவாசம் என்ன செய்யுது கடந்து போய் கடைசியில் அந்த முழு சந்ததியும் வனாந்திரத்தில் என்ன செய்கிறாங்க, மரித்து போயிடுறாங்க. காரணம் என்ன பாருங்க, இவர்கள் அந்த எகிப்திலிருந்து பார்வோன் கையிலிருந்து விடுவித்த தேவன் இப்போது இந்த கானானி ஜனங்கள் மேலும் தங்களுக்கு வெற்றியை தருவார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தின் சிந்தை இவங்களோட மனதில் என்னது பதியலை. பார்வோனையே செங்கடலை கவுத்த கர்த்தர் தங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அந்த சிந்தை அவங்க மனதில் இல்லாததுனால இவர்கள் பாருங்கள் அவிசுவாச சிந்தையுடையவர்களாய் மாறி கடைசியில் வனாந்தரத்தில் மாண்டு போனாங்க. ஆனால் இதே ராட்சசனை பார்த்த இன்னொரு வாலிபனாகிய பாருங்க தாவீது இதே கோலியாத்தை தான் பார்க்குறாரு. கோலியாத்தோ ராட்சசன் தான், ஆனால் கோலியாத்தை பார்த்த பாருங்க ஒரு தாவீது எப்படி தெரியுமா பேசினார், இவர் இப்படிப்பட்டவர், இவருக்கு ஒரு அறிவு உணர்வு இருந்துச்சு, அந்த சிந்தை இருந்துச்சு. என்ன சிந்தை இருந்துச்சு, நான் சும்மா ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையாகிய இஸ்ரேல் ஜனங்களின் ஒரு நபர், நான் உடன்படிக்கை ஜனம், என் தேவன் தான் பார்வோனை செங்கடலை கவிழ்த்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அறிவின் சிந்தை இப்போ இந்த வாலிபனாகிய தாவீதை என்ன செய்து நிரப்பி இருந்தது. அதனால தான் வேவு பார்க்க போன அந்த 10 பேர் பார்த்த அதே ராட்சசனாகிய கோலியாத்தை போன்ற மனுஷனை தான் அவங்க பார்த்தாங்க. பார்த்தபோது அவங்க அவிசுவாசப்பட்டாங்க. ஆனால் அதே ராட்சசத கோலியாத்தை தாவீது பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, 1 சாமுவேல் 17:26 பின்பகுதியில் சொல்லுது, வேதம் சொல்லுது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு வருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். இது ஒரு வாலிபனாகிய தாவீது அதே ராட்சசனை பார்த்தபோது இவர் எப்படிப்பட்டவர்,
இவர் நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வு இருக்குது. நாங்கள் உடன்படிக்கை ஜனம் என்ற அறிவு இருக்குது. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் தான் பார்வோனை கவிழ்த்தவர். அந்த அறிவின் சிந்தை இவரை நிரப்பி இருந்ததுனால தான் அதே ராட்சசனாய கோலியத்தை பார்த்தபோது இவர் சொல்கிறாரு, இந்த ராட்சசன் எங்களுக்கு முன்னாடி எம்மாத்திரம், நான் இவனை கொன்று போடுவேன்னு சொல்லி தாவீது விசுவாசமாக பேசி அன்றைக்கு கோலியாத்தை மேற்கொள்ளுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம்தான் அவரை பின்னாடி ராஜாவாக என்ன செய்தது, மாற்றியது. எந்த இடத்துல தன்னோட முன்னோர்கள் தோற்று போனார்களோ, காரணம் என்ன, சத்தியத்தின் அறிவின்படி சிந்திக்காதனால தோற்று போனாங்க. ஆனால் தாவீதோ சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி சிந்திக்கிறவனாக இருந்ததுனால கோலியாத்தை பார்த்தோன்னே பயப்படலை, அவிசுவாசப்படலை. ஜீவனுள்ள தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால் இந்த கோலியாத்தை நான் மேற்கொள்வேன்னு சொல்லி அவர் கர்த்தரை விசுவாசித்து ஜெயம் பெற்றார். இன்றைக்கு நீங்களும் இப்படி சத்தியத்தின்படி சிந்திக்கும் போது உங்கள் வாழ்வில் வரும் பாவ சோதனையை பார்த்து பயப்பட மாட்டீங்க. நீங்கள் அவைகளை பார்த்து சொல்லுவீங்க, ஜீவனுள்ள தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், உலகத்தில் இப்போ எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அதனால் நான் எல்லா பாவ சோதனையும் ஜெயிப்பேன் என்று சொல்லி தாவீதை போல் தைரியம் கொண்டவர்களாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபித்து முடிக்கலாம். பரலோக தகப்பனே, இயேசு நாமத்தில் வருகிறப்ப அந்த நாளிலே எங்களோடு பேசிய அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் அந்த அவிசுவாசப்பட்ட இஸ்ரேல் சந்ததியைப் போல் இல்லாமல் சத்தியத்தை அறிந்து அதை அவருடைய எண்ணமாக மாற்றாத அந்த சந்ததியைப் போல் இராமல் தாவீதைப் போல நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், இப்போ அவருக்குள் நான் பாவத்துக்கு மரித்துட்டேன், கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவன், தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், உலகத்தில் இருப்பது எனக்குள் இருக்கிற பெரியவர் என்ற அந்த தாவீதை போன்ற ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அந்த சிந்தையினால் நிரம்பி வாழ்க்கையில் தைரியமுடையவர்களாய் மாறி பாவ சோதனைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெயிக்கிறவர்களாக தாவீதை போல நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றுங்க. வியாதியை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுங்க, குறைவு தாழ்ச்சியை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுங்க, குடும்ப பிரச்சனைகளை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுங்க. செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்படுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.